தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், போட்டியிடுவதற்கு அதிக வேட்பாளர் நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பா இடங்கள் வேண்டும் என்று இப்பொழுது பிரச்சனையை எழுப்பிட்டாங்க. தினந்தோறும் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி, இன்றைக்கு காங்கிரஸ் திமுக தேர்தல் வரை கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா என்று கேள்விக்குறியாகிவிட்டது. அப்படித்தானே? உண்மைதானே? இதே திரு ஸ்டாலின் என்ன பேசினாரு 2 மாசத்துக்கு முன்பு? எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சிட்டு இருக்காரு, கூட்டணிக்கு யாரு வரலினாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கள் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி, உண்மையான கூட்டணி. எங்க கூட்டணி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. உங்க கூட்டணி அப்படி இல்ல, சுயநலம் நிறைந்த கூட்டணி. அதனாலதான் முன்கூட்டியே காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய நிலைமை தெரிஞ்சு ஆட்சியில பங்கு வேணும்னு இப்பவே குரல் கொடுத்துட்டாங்க. பிறகு விடுதலை சிறுத்தை அப்படியே பட்டும் படாதையும் அவர்களும் ஆட்சியில பங்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஒரு புதுசா ஒரு கட்சி போய் சேர்ந்து இருக்குது. என்ன கட்சின்னு தெரியுமில்ல? அந்த அம்மா 1 மாசத்துக்கு முந்திய அவருடைய மாநாடு நடத்தினாங்க. அதுல துணை முதலமைச்சர் வேணும் கேக்குது. இது துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கட்சி, நம்முடைய அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய கூட்டணி அப்படி அல்ல. ஒரே நிலைப்பாடு, அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். மக்களோட திமுக இந்த தேர்தலோடு அவர்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நிலைமை. நம்ம கூட்டணிக்கு அவருடைய கூட்டணிக்கு இதுதான் வித்தியாசம். நாம லேட்டா கூட்டணி அமைச்சாலும் லேட்டஸ்டா கூட்டணி அமைச்ச கட்சி அண்ணா திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்ம மூதாட்டி அம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு பல அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில 4/1 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சிய வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல. பலமுறை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு வெள்ளை அறிக்கை விடுங்க, எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. இதுவரைக்கும் பதிலே இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதியா சொன்னாங்க. இந்த பகுதியில் பெரும்பாலும் விவசாய தொழிலாளிகள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய விவசாய தொழிலாளிகள், அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? இன்றைக்கு மத்தியில் நம்ம ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா நாம அண்ணா திமுக உயர்த்தி இருக்குது, பாரதிய ஜனதா அரசாங்கம் உயர்த்தி இருக்குது. ஆனா திமுக அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இவர்களால் நிறைவேற்ற கையிலாகல. ஆனா மத்திய அரசு நாம் வைத்த வேண்டுகோள்படி நிறைவேற்றி கொடுத்தா அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. இந்த 100 நாள் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு அதுக்கு பணி பாதுகாப்பு. நீ யாரோ 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்யவே முடியாது. உங்களுக்கு பணி பாதுகாப்பு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்தந்த ஊராட்சியே என்ன பணியை எடுத்துக்கொள்ளலாம், எந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு 100 நாள் வேலை 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியர்களுக்கு 15 நாள்ல பணம் பட்டுவாடா பண்ண வேணும். அந்த உத்தரவையும் மத்திய அரசு போட்டிருக்குது. இப்படி 100 நாள் 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டும், பணி நிரந்தர வேண்டும். அதையெல்லாம் செய்து கொடுத்தது மத்திய அரசு. அண்ணா திமுக வேண்டுகோளை ஏற்று மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே
125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 10 அறிவிப்புகளை நான் அருமையா அறிவிச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வைக்கப்படும். 2000 ரூபாய் நாங்க அறிவிச்ச பிறகுதான் திமுக காரரு வேற வழி இல்ல, எங்களுடைய அறிவிப்பை பார்த்து பயந்து போய் மக்கள் இருக்கிற வரவேற்பை பார்த்து உடனே அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்க 3 மாத உரிமை தொகை முன்பணமா கொடுக்கிறோம், கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கறோங்கிறாங்க. ஏன் முத கொடுக்கல? இது வருஷம் கொடுத்தாங்களா? இது வரைக்கும் மக்களை பத்தி சிந்திச்சாங்களா? நம்ம ஏழை தாய்மார்களை பத்தி சிந்திச்சாங்களா? தேர்தல் வருது, அதனால அவருடைய வாக்கு தேவை. அதனால பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல கொடுக்க வேண்டிய உரிமை தொகை முன்பணமா கொடுத்தாங்க. கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கறாங்களாம். இது வரைக்கும் வெயிலே வரல, தமிழகத்தில் கோடையே வரல. இந்த ஆட்சி வந்த பிறகு 22வது வருஷம் கோடை, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருஷம் கோடை காலம். அப்பொழுதெல்லாம் இந்த ஏழை தாய்மார் கண்ணுக்கு தெரியல ஸ்டாலினுக்கு. இப்ப தேர்தல் வருவதனால அந்த கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுப்பேன் என்று கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சும்மா கொடுக்கலீங்க, உங்களுடைய வாக்குக்கு விலை பேசி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். எனக்கு உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்கணும், கொடுக்கவே இல்லை. 28 மாதம் தொடர்ந்து நான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். இன்றைக்கு 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஏழை தாய்மார்கள், அவர்களிடத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 1000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப தலைவியினுடைய வங்கிக்கு அனுப்பப்படும் என்று இதுவரைக்கும் அனுப்பல, கொடுக்கல. உடனே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை கொடுத்தோம். அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பணும், வேற வழி இல்லாம 1000 ரூபாய் சாயில் கொடுத்தார். இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, நாங்க கொடுத்த அழுத்தத்துல தான் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சது. இப்ப என்ன சொல்றாரு? தேர்தல் வர்றதுனால அந்த 1000 ரூபாயை நிறுத்திடும் சொல்றாரு உரிமை தொகையை. அப்படின்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, நிறுத்தி இருக்க வேண்டும்ல, நிறுத்தல. மக்களிடத்தில் பொய்ய சொல்லி ஓட்டுகளை பெறுவதற்கு தந்திரமா திரு ஸ்டாலின் சொல்லுகின்ற காரணம் சிந்திச்சு பாருங்க. ஆன்லைன் ஸ்கீம் அப்படின்னா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த திட்டம் எந்த அரசாங்கமும் நிறுத்த முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இதை ஒரு காரணம் காட்டி இன்றைக்கு இந்த 5000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த 3 மாசத்துக்கு உங்களுக்கு பணம் வராது. பிப்ரவரி வராது, மார்ச் வராது, ஏப்ரல் வராது. மேல அண்ணா திமுக ஆட்சி உங்களுக்கு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் வரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கொடுக்கப்படும். 3 சிலிண்டர் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு ஆண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம்லாம் பயணம் பண்ணிட்டு, பெண்கள் தான் கட்டணம்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். நீங்க குடும்பத்தில் கணவன் மனைவி போறாங்க, அப்புறம் மனைவிக்கு டிக்கெட் கிடையாது, கணவனுக்கு டிக்கெட் எடுக்கணும். இனி அவர்கிட்ட வேலையே இல்லை. கணவனும் மனைவியும் நகர பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது 2 பேர்களுக்குமே கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். அதோட பட்டியலின மக்கள், ஏழை மக்கள், வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வீட்டு நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டப்படும். அதோட பட்டியலின மக்கள், குடும்பத்தில் வயது வந்தவர்கள், ஆண் பிள்ளை திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீட்டு மனை இல்ல, வீடு இல்ல, இனி அந்த கவலை வேண்டாம். அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பட்டியலினத்தை சேர்ந்த அந்த சகோதரர்களுக்கு நாங்களே இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். இன்னைக்கு ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எல்லா தாய்மார்களுக்கும் பட்டுச்சாலை வழங்கப்படும். நம்முடைய சகோதரிகள் பணிக்கு செல்கிற வேலைக்கு போறாங்க, குறித்த நேரத்துக்கு போகணும். சில இடத்துல பேருந்து இருக்குது, சில இடத்துல பேருந்து வசதி கிடையாது.
குறித்த நேரத்தில் போறது அளவுக்கு பேருந்து கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உரித்த நேரத்தில் அங்க பணிக்கு போக, பணி முடிஞ்சு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். அந்த அம்மா இருசக்கர வாகனம் வாங்கிட்ட நம்முடைய சகோதரிகளுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். அதோட முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். அதோட நம்முடைய ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபடுகிற அந்த விளையாட்டிலே ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிருக்கு தொழில் துவங்க கடன் உதவி, அவருடைய வாங்கிய கடன், அதை வட்டி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட நடைபாதையில் வைத்திருக்கிற கடைக்காரருக்கு வாங்கிய கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிய ஆட்டோ வாங்கலுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும். ஆட்சிக்கு வந்தோடனே அதுவும் கிடைக்கும். உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஸ்டாலின் அவர் பேசும்போது நான் எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையாம். யார்? பாரதிய ஜனதாவுக்கு முரட்டு அடிமையாம். முரட்டு அடிமைன்னு எங்கேயாச்சும் கண்டிருக்கிறீங்களா? புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார். அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமையில் கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கிறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. தாத்தா வாஜ்பாயோட இருக்காரு. இவருக்கு என்ன பட்டம் கொடுக்க போறாரு? ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. ஏங்க, அரசியல்ல ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்குகள் சிந்தாம சிதறாம கூட்டணி அமைச்சு வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெறுவது எல்லா கட்சியிலும் இருக்குது. இப்போ அதிமுக கட்சியில் யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவங்க திமுக கட்சியில் இப்போ கூட்டணி இருக்கிறாங்க. திமுக கட்சியில் யாரெல்லாம் கூட்டணி அங்கம் வச்சாங்களோ அவங்க அதிமுக இருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். அதை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். ஆகவே நான் முரட்டு அடிமை இல்லை. உங்க தாத்தா அப்படின்னா உங்க தாத்தா முரட்டு அடிமையா? ஏன்னா தாத்தா பேச முடியாது. அதனால என்ன குறிப்பிட்டு தாத்தா பேசியிருக்கார். இன்னைக்கு டாஸ்மாக் கடையில், டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் 6000 கடை இருக்குது. அந்த கடை தமிழ்நாட்டில் 1.5 கோடி கடை இருக்குது. டாஸ்மாக் கடை ஒரு பாட்டிலுக்கு யார் வாங்கினது? செந்தில் பாலாஜி. அப்படி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, 1.5 கோடிக்கு 15 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, ஆண்டுக்கு 24,000 கோடி. இந்த 10 ரூபா வாங்கினதுல இவ்வளவு பணம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. பல துறை, எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் நடக்காத துறையே இல்ல. ஸ்டாலின் புலம்புறாரு, நான் ரைடை கண்டு பயப்பட மாட்டேன், ஆட்சி போனாலும் பயப்பட மாட்டேன்னு. ஆட்சி போகத்தான் போகுது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே ஆட்சி போக போகுது என்று ஸ்டாலினே முடிவு செஞ்சு அறிவிச்சிட்டார். இனி கவலையே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கட்டுப்பாட்டிலே துறை கிடையாது. எல்லா அமைச்சர்களும் கொள்ளையடிக்க அமைச்சிட்டாங்க. இன்றைக்கு பார்த்திருப்பீங்க, நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னு தெரியும்? இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர், அந்த குடிநீர் வழங்கல் துறையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பணியிடங்களுக்கு ஒவ்வொரு பணியிடத்திற்கு லட்சக்கணக்கான பணம் வாங்கி முறைகேடு நடத்திருக்கிறாங்க. அதே போல நகர்ப்புற வளர்ச்சி துறையில டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆதாரத்தோட இங்க ஈடி அரசாங்கத்துக்கு அனுப்பி அதுல வழக்கு பதிவு செய்ய சொன்னாங்க. செய்யல. அதிமுக சார்பா
நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நேற்றைய தினம் உடனடியாக இதில் ஆதாரம் இருக்கின்றது. இடி அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்குவது உண்மையாகிவிட்டது. உண்மைதானே? பத்திரப்பதிவுக்கு போனா ஜோப்பில் இருந்து எடுத்து விட்டுறான். பத்திரப்பதிவுக்கு போனா கொள்ளையடிக்கிறாங்க. அந்த இடத்துல நாம கடனுக்கு வீட்டை வைக்கிறோம், தோட்டத்தை வைக்கிறோம், அங்க போனா அந்த பணத்தையும் பிடுங்குகின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் தேவையா? எப்ப பார்த்தாலும் விளம்பரம். விளம்பரம் இல்லாத நாளே கிடையாது. பக்கமா விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு தெரியுங்களா? பத்திரிகைக்கு 50 லட்சம். 50 லட்சம் 4 பத்திரிக்கை விட்டா 2 கோடி போச்சு. ஏன் அந்த 2 கோடி ஏழை மக்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு நீங்க விளம்பரம் பண்ணா சொந்த காசு விளம்பரம் பண்ணுங்க. நான் விளம்பரம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, ஒரு நாளைக்கு கொடுத்தா பரவாயில்ல. தினந்தோறும் மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுகிற அரசாங்கம் தேவையா? நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு வருவதற்கு நிதி இல்லைங்கிறாரு. மத்தியில் நிதி கிடைக்கலைங்கிறாரு. அப்பாவுடைய பேனா, எழுதாத பேனாவை நடுக்கடல்ல கொண்டு வைக்கிறதுக்கு 82 கோடி அரசாங்கத்துடைய வரி பணம் தேவையா? பேனா தேவையா? நீங்க எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. இது அவருடைய வரி பணம். அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் நடத்துறார். தேவைங்களா? காலுக்கு செப்பல், காலுக்கு செருப்பே இல்லாத பல பேர் இருக்கிறாங்க. நான் கிராமத்திலிருந்து வந்தவன், விவசாயி. ஏழைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க என்று அனுபவ உணர்ந்தவன். அப்படி கஷ்டத்தை அனுபவிக்காதவர்கள் இவர் சென்னை மத்திய பகுதியில் கார் ரேஸ் நடத்துறார். நூற்றுக்கணக்கான கோடி அதுக்கு செலவழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லல. ஒரு அரசாங்கத்தை பற்றி குறை சொல்லிட்டால் ஆதாரத்தோட சொல்றான். ஒரு அரசாங்கம் ஏழைகளை பார்க்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய வரிப்பணம், ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த வரிப்பணம் தான் அந்த வரிப்பணம். ஏதோ திரு கருணாநிதி குடும்பத்தில் வந்த பணம் அல்ல. ஆக இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் கனிந்து விட்டது. அதை செய்வீங்களா? இன்றைக்கு குடும்ப ஆட்சி தமிழகத்துக்கு தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? 2 முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அதை செய்து கொடுப்பீங்களா? ஆக இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குடும்பமா திரு ஸ்டாலின் குடும்பம் இருக்குது. ஆக இப்படியே விட்டுட்டா குடும்ப ஆட்சி தமிழகத்தில் வந்து வாரிசு அரசியல் வந்து நாட்டை குட்டிச்சவராக்கிடுவார்கள். ஆகவே இந்த தேர்தலை விழிப்போடு இருந்து நீங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, அதோட குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? அதோட இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. எல்லாம் போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அதை நிறைவேற்றாத காரணத்தினால 5 ஆண்டு நிறைவு பெறுகின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல் என்று வீதிக்கு வந்து போராடுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் விலைவாசி உயர்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் 1 வருஷம் விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். தை பொங்கல் வந்தது, எல்லா குடும்பத்துக்கும் முதல்ல 2500 ரூபாய் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு கொரோனா காலத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, அதை எண்ணி பார்த்து பொங்கல் தொகுப்போடு கொடுத்தோம். இது அதிமுகவுடைய ஆட்சி. அந்த காலத்தில் அப்படி ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மாணவர் மன உளைச்சல் இருந்தாங்க.
அவர்களெல்லாம் ஒரு வருடம் வீணா போயிட்டு சொன்னாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல தேர்வு வச்சு அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. மாணவனுடைய குறையிலையும் போக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி மக்களுக்காக சேவை செய்து, அது மட்டும் இல்ல கிராம நிறைந்த பகுதி, இந்த பகுதியில் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாம முழுவதும் தேக்கி வைத்து கோடை காலத்தில் விவசாயத்திற்கு தேவை நீர், நிலத்தடி நீரை உயர்த்தி குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட் இயங்கும், அந்த உத்தரவையும் ரத்து செய்த அரசாங்கம். ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்து கொடுத்தோம் விவசாயிகளுக்கு. இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கில் வச்சு விவசாயிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அந்த நெல் மணிகளை எல்லாம் பத்திரப்படுத்தி அவருடைய வங்கி கணக்கிலே அந்த நேரடி கொள்முதலத்திலே அதை உரிய முறையிலே கொள்முதல் செஞ்சு விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீடு. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவெல்லாம் ஏழைகள். அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த அரசு பள்ளியில் அதிகமாக படிக்கிறாங்க. அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்க என்பதற்காக எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழைகள். அவருடைய கனவு நனவாக என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதை நிறைவேற்றி இன்றைய தினம் 3000 பேர் அரசு பள்ளியில் படித்த நம்முடைய மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்குது. அந்த மருத்துவ கல்வி இடம்பெற்றவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல, அதை அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்து இன்றைக்கு ஏழைகள் குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி மருத்துவராகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 10 ஆண்டுல 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம். 5 இன்றைக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி. இப்படி கல்லூரிகளை திறந்து கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கிற குடும்பத்தில் வாழ்கின்ற மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிகம் பேர் படிக்கிறான்னு சொன்னா காரணம் அதிமுக. சிந்திக்க வேறும் இளைஞர்கள் ஏதோ ஆசைப்படுறீங்க, யாரோ புது புது கட்சி நடத்துறாங்க, அவர்களாக அதை செஞ்சாங்களா? ஏழை மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தது பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த வழியில் வந்த மாண்புக அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை அழியா செல்லும் கல்வி செல்லும். இன்னைக்கு எத்தனையோ செல்வம் இருக்குது, அந்த செல்வமெல்லாம் நிலைக்காது. ஆனால் நம் உயிர் இருக்கின்ற வரை நம்மோடு இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்லும். அந்த கல்வி செல்வத்தை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இளைஞர்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும். இளைஞர்கள் சமுதாயம் சிறந்திருக்கிறது சொன்னால் அதிமுக அடித்தளம் அமைத்தது என்பதை அவர் உணர வேண்டும். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள், பொதுமக்கள், விவசாய தொழிலாளி, ஒட்டுமொத்த மக்கள் நம்முடைய அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய கூட்டணியை ஆதரித்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மீனவ மக்கள், இந்த பகுதியில் மீனவ மக்கள் இருக்கிறாங்க. மீன்பிடி தடை காலத்தில் அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது உயர்த்தணும். இப்போ 8000 ரூபாய் மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சிகளுடன் அந்த 8000ஐ 12000 ரூபாயாக உயர்த்த வாங்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற 8000 ரூபாயை 12000 ரூபாயாக உயர்த்தி அதிமுக ஆட்சியிலே வழங்கப்படும் என்ற நற்செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ரமணா அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களே, அப்துல் ரஹீம் அவர்களே,
முன்னாள் அமைச்சர் மாதவர் மூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா அவர்களே, அமைப்புச்சார் திருவேற்கல் சீனிவாசன் அவர்களே, கழகத்துடைய நிர்வாகிகள் அருமைச்சோழல் பஞ்சட்டி கே நடராஜன் அவர்களே, திரு ஜே சுரேஷ் அவர்களே, பி வினோத்குமார் அவர்களே, திரு பொன்னுதுரை அவர்களே, திருமதி MK சுமித்ரா குமார் அவர்களே, திரு அன்பழகன் அவர்களே, திருமதி கமலா முனிவேல் அவர்களே, திரு AK சுதாகரன் அவர்களே, திரு PT பானுபிரசாத் அவர்களே, திரு ஜே பத்மஜா ஜனார்த்தனம் அவர்களே, திரு ராகேஷ் அவர்களே, திரு ஜெயச்சந்திரன் அவர்களே, திரு P சங்கர் அவர்களே, திரு C மோகன் அவர்களே, திரு டாக்டர் M விஜயராவ் அவர்களே, திரு ஆரணி ஓம் சக்தி குணபதி அவர்களே, திரு ஆமூர் M தனசேகரன் அவர்களே, திரு சம்பத் அவர்களே, திரு GS வினோத் அவர்களே, திரு N செல்வகுமார் அவர்களே, திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே, திரு T தர்ம பிரகாஷ் அவர்களே, திரு M முத்துக்குமார் அவர்களே, மிஞ்சூர் தெற்கொண்டிச்சார் திரு M சுந்தரவனம் வடக்கொண்டிச்சார் அவர்களே, திரு AM தயாளன் அவர்களே, திரு V பட்டாபிராமன் அவர்களே, மாண்பும் நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த கிழக்கு மாவட்டத்தில் திரு S சுந்தரம் அவர்களே, BJK உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநிலத்தில் திரு M பாஸ்கரன் அவர்களே, பாமக திருவள்ளூர் மாவட்ட திரு VM பிரகாஷ் அவர்களே, பாமக தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் திரு சுதாகர் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திரு PV சங்கராஜ் அவர்களே, தமாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் திரு S சேகர் அவர்களே, புரட்சி பாரதம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் திரு புதுவாயில் E சரவணன் அவர்களே மற்றும் IJ கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, நம்ம கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலத்தை வணக்கத்தை தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நம்முடைய கட்சி சார்பாக போட்டியிட்டா இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டா கூட்டணி கட்சி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். இங்கே திரளாக வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பத்திரமாக வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மிகச் சிறப்பாக எழுச்சி பயண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட அறிவிச்சார் பலராமன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகள், தொண்டர், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாக தொண்டர் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே, புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை